தொட்டன, பச்சை வயல் காற்றில் அசைந்தன, வெள்ளி நகல் காற்றில் அசைந்தன அசைந்தன. வெள்ளி நகையாய் ஆறுமின்ன, பறவை இனிமை பேச, சிரித்த முகமும் துணிந்த மனமும் உழைப்பே அவளின் தவமாய் மாறுமே. சான்வி அவள வரவு இசையாகுமே. சான்வி அவள வரவு இசையாகுமே. குடத்தை எடுத்து தாய்மொழி கேட்க, மகளே சீக்கிரம் வா, சரிமா என்று துள்ளி ஓடினாள், சரிமா என்று துள்ளி ஓடினாள். சரிமா சீக்கிரம் வருவேன். சான்வியின் காலடி சத்தம் கூட, சான்வியின் காலடி சத்தம் கூட இசையாக மாறுமே. சான்வி. சான்வி ஆற்றங்கரையை அடைந்தாள். குளிர்ந்த காற்று முகத்தை வருடியது. அவள் குடத்தை நீரில் நனைத்து நிரப்பிக் கொண்டிருந்தாள். திடீரென்று வானம் சற்றே இருண்டது. மரக்கிளைகள் பலமாக அசைந்தன. காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு கனமான கம்பீரமான குரல் கேட்டது. சான்வி, நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, உன்னை பார்த்து கொண்டே இருக்கலாம் போலிருக்கிறது. சான்வியின் கைகள் நடுங்கின. குடம் கிட்டத்தட்ட கைவிடப் போனது. அவள் பயந்து சுற்றி பார்த்தாள். அருகில் யாரும் இல்லை. யாரது? முன்னால் வந்து பேசு. இப்போது நான் உன் முன்னால் வந்தால் நீ பயந்து ஓடிவிடுவாய். நாளை வருகிறேன். சான்வியின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் குடத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினாள். மறுநாள் காலை. பயம் இருந்தாலும் ஆர்வமும் இருந்தது. சான்வி மீண்டும் ஆற்றுக்குச் சென்றாள். சுற்றிலும் அமைதி. ஆனால் அவள் மனம் பதக்கத்தில் இருந்தது. திடீரென்று புதர்களுக்குள் சலசலப்பு கேட்டது. அதன் பின் மெதுவாக வெளியே வந்தது ஒரு பெரிய கருமையான மாய மிருகம். அதிர்வு தேடும் காற்றில் நிழல் தேடும் மௌனம், எந்த நெஞ்சின் ஓரம் ஏதோ ஒரு பயம். ஆற்றங்கரை காற்று அலைகளை பார்க்கிறது. மிருகம் மெல்ல மெல்ல அருகில் வருகிறது. கண்கள் மஞ்சள் நெருப்பு, இதயத்தில் மெல்லிய துடிப்பு. அதன் உடல் அடர்ந்த கருப்பு முடிகளால் மூடப்பட்டிருந்தது. கண்கள் மஞ்சள் நெருப்பு போல ஜொலித்தன. கூர்மையான நகங்கள் நிலத்தை கீறின. ஆனால் அந்த மிருகம் மெதுவாக பேசத் தொடங்கியது. சான்வி, பயப்படாதே, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். பல வருடங்களாக நான் தனியாக இருக்கிறேன். உன்னை பார்த்த பிறகுதான் பேச வேண்டும் என்ற ஆசையே வந்தது. அந்த குரலில் கொடூரம் இல்லை, ஆழ்ந்த சோகம் மட்டும் இருந்தது. நீ யார்? ஏன் இப்படி இருக்கிறாய்? அதையெல்லாம் ஒரு நாள் சொல்வேன். இப்போது என்னை நண்பனாக ஏற்றுக்கொள். சான்வி மெதுவாக தைரியம் பெற்றாள். சில நொடிகள் கழித்து சிரித்தாள். அந்த நாள் முதல் அவள் தினமும் ஆற்றுக்கு வந்து அந்த மர்ம மிருகத்துடன் பேசத் தொடங்கினாள். காற்றில் நிழல் தேடும் மௌனம், எந்த நெஞ்சின் ஓரம் ஏதோ ஒரு பயம். ஆற்றங்கரை காற்று அலைகளை பார்க்கிறது. மிருகம் மெல்ல மெல்ல அருகில் வருகிறது. கண்கள் மஞ்சள் நெருப்பு, இதயத்தில் மெல்லிய துடிப்பு. ஒரு இரவு நிலா முழுமையாக வானத்தில் பிரகாசித்தது.
சான்வி வீட்டின் தோட்டத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். திடீரென்று புல்வெளியில் ஏதோ நகர்ந்தது. அது அந்த மாய மிருகம். அவள் எழுந்து நின்றாள். தூரத்தில் கோயில் மணி 12 முறை அடித்தது. நிலவுச்சோலையில் மர்மம் மிருகம் வந்தது. கோயில் மணி ஒலிக்க மாய ஒளி சூழ்ந்தது. மிருகம் மறைந்து இளவரசனானாய் ராஜகுமாரின் கண்முன் நின்றார். அவனுக்கு ராஜகீய தோற்றம். கண்களில் துயரம் இருந்தாலும் முகத்தில் ஒளி இருந்தது. சான்வி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். சான்வி, நான் தான் உன்னிடம் பேசிய மிருகம். என் பெயர் ஆதித்யா. நான் ஒரு ராஜவம்சத்தைச் சேர்ந்தவன். அவன் உண்மையைச் சொன்னான். என் சித்தி சுபத்ரா அரச பதவியின் ஆசைக்காக ஒரு மந்திரவாதியை வைத்து என்னை சாபமிட்டாள். பகலில் இந்த மிருகமாகவும் நள்ளிரவில் சில மணி நேரம் மட்டுமே மனிதனாகவும் இருப்பேன். இந்த சாபத்திலிருந்து நீங்க நீ எனக்கு உதவுவாயா? ஆபக்கதையைச் சொன்னாய், உன் துயரம் கண்டேன். நிச்சயம் உம்மை காப்பேன். நிச்சயம் காப்பேன். நிச்சயமாக இளவரசரே, உங்களை இந்த சாபத்திலிருந்து நான் மீட்பேன். அடுத்த இரவு தோட்டத்தின் நடுவில் ஒரு பெரிய நெருப்பு ஏற்றப்பட்டது. வானமும் அமைதியாக இருந்தது. சான்வி, நான் மனிதனாக இருக்கும் நேரத்தில் என் பழைய மிருகத்தோலை நெருப்பில் எரிக்க வேண்டும். என் உடல் நெருப்பால் எரியும்போது நீ பயப்படாமல் என் மீது குங்குமத்தையும் நெய்யையும் பூசி என்னை அணைக்க வேண்டும். நீ பயந்து விட்டால் நான் சாம்பலாகி விடுவேன். சான்வியின் கைகள் நடுங்கின. ஆனாலும் அவள் உறுதியுடன் தலை அசைத்தாள். மிருகத்தோல் நெருப்பில் வீசப்பட்டது. உடனே தீஜ்வாலைகள் உயர்ந்தன. ஆதித்யா வலியால் துடித்தான். நெருப்பின் சுவாலை உன் வேதனை தாங்க, பஸ்பமாகும் தோலை அஞ்சாமல் நான் அணுக. குங்குமம் நெய்யால் அபிஷேகம், சாவிருள் நீங்கும் இத்தேகம். அன்பின் அணைப்பில் உயிர் பெறவா. என் ஆதித்யா, நீயே என் இளவரசன். ஒரு பெரும் வெடிப்பு ஒலி, பிரகாசமான ஒலி. அதன் பின் எல்லாம் அமைதியாகியது. சான்வி கண்களை திறந்தாள். அவள் முன் முழுமையாக மனித உருவில் சாபம் நீங்கிய ஆதித்யா நின்றான். அடுத்த நாள் காலை ஆதித்யாவும் சான்வியும் வெள்ளை குதிரையில் அரண்மனைக்குச் சென்றனர். அரண்மனையில் மன்னர் சோகமாக அமர்ந்திருந்தார். சுபத்ரா அரச பதவியை ஏற்கத் தயாராகிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அரண்மனை வாசல் திறந்து ஆதித்யா உள்ளே வந்தான். அனைவரும் அதிர்ச்சியில் எழுந்தனர். இது எப்படி சாத்தியம்? நீதான் செத்து விட்டாயே. இல்லை சித்தி, உங்கள் சூழ்ச்சி இன்றுடன் முடிந்தது. இந்த பெண் சான்வி காட்டிய அன்பால் நான் மீண்டும் வந்துவிட்டேன். அவன் நடந்த அனைத்தையும் மன்னரிடம் கூறினான். உண்மை தெரிந்த மன்னர் கோபமடைந்தார். அதிகாரத்திற்காக நீ செய்தது மன்னிக்க முடியாத குற்றம். காவலாளிகளே, இவளை சிறையில் அடையுங்கள். உடனே காவலர்கள் சுபத்ராவை சிறையில் அடைத்தனர். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இளவரசன் வாழ்க என்று முழக்கமிட்டனர். சில நாட்கள் கழித்து அரண்மனை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. விளக்குகள் ஏற்றப்பட்டன. இசை முழங்கியது. இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். மக்கள் மலர்களை தூவி வாழ்த்தினர். வானத்தில் பட்டாசுகள் மலர்ந்தன. மன்னர் மகிழ்ச்சியுடன் அவர்களை ஆசீர்வதித்தார். சாபம் தீர்ந்தது. அந்த நாள் முதல் ஆதித்யாவும் சான்வியும் நீதியுடனும் அன்புடனும் இராச்சியத்தை ஆட்சி செய்தனர். உண்மையான அன்பும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத நல்ல குணமுமே எந்த சாபத்தையும் வெல்லும் மிக பெரிய மந்திரம். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள்.